பொறித்ததும் நான், உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். 8 திக்கும் வானோர் இசை முழுங்க, தூதர்களும் அதி தூதர்களும் வாழ்த்திசைக்க, தாய் மரியும் தவ புதல்வனும் உடன் இருக்க, இதோ வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வரும் வல்லமை அரங்கேறும் நாள். காண கிடைக்காத விண்ணுலக ராஜ்யம் திறக்கப்பட்டு, குருக்களின் முன்னிலையில் துறவரத்தாரின் ஒருங்கிணைப்பில் மேதகு ஆயர் டாக்டர் அந்தோணிசாமி நீதிநாதன் ஆண்டகையின் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிழலில் பரிசுத்த ஆவியின் குருத்துவ அருட்பொழிவு இன்று. நம் அருட்பணி கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்கள் தன்னை வெறுமையாக்கி இறை சித்தத்துக்கும் அடிபணிந்து பயிற்சிகளையும் தியாகங்களையும் மேற்கொண்டு 2004ஆம் ஆண்டு திருப்பத்தூர் தொன்போஸ்கோவில் தன் இறை அழைத்தலின் இனிமையை மாணவனாக உணர ஆரம்பித்து தூய நெஞ்ச கல்லூரியில் தனது இளங்கலை படிப்பை தொடர்ந்தார். கோயம்புத்தூரில் நவ சந்நியாசம் தயாரிப்பு 1 ஆண்டும், ஆந்திரா மாநிலம் மனோகராபாத்தில் நவ சந்நியாசத்தையும், ஏற்காடு ஞானோதயா சலேசிய கல்லூரியில் 2 ஆண்டு தத்துவ ஏலையும், கெடிலம் மற்றும் போலூரில் 2 ஆண்டு களப்பணியையும் முடித்தார். பிறகு இத்தாலி நாட்டில் தூரின் என்ற நகரில் இவர் 2 ஆண்டு களப்பணியையும், அதன் பிறகு 4 ஆண்டு இறையியல் படிப்பையும் முடித்து கடந்த ஆண்டு திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்று இவர் தன் அன்பின் தியாகத்தால் நம் தாய் திருச்சபைக்கு குருவாக தன்னை அர்ப்பணிக்க இருக்கின்றார். அருட்பணி கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்கள் அன்னை மரியாளின் பேரன்பு கொண்ட வார்த்தையான அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற விருது வாக்கை ஏற்று இறை சித்தத்தில் குருவாக அருட்பொழிவு பெறும் இந்த வல்லமையுள்ள திருப்பலிக்கு இறைவன் மீது தாகம் கொண்டவர்களாய், தூய ஆவியின் அருட்கொடையில் பங்கு கொள்பவர்களாய், சாட்சிகளாய் இத்திருப்பலியில் இணைந்திடுவோம். திரு அந்தோணி திருமதி எலிசபெத் அவர்களின் புதல்வனின் குருத்துவ அருட்பொழிவு விழாவில் திருச்சபைக்கும் சலேசிய சபைக்கும் இறை அழைத்தலின் தாகம் இப்புனித இடத்தில் பெருக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் ஆட்கொள்ள ஆரவாரத்தோடு இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்வோம். மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும்
மகிழ்வுடன் பாடும் வேளையே மலங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வின் நன்மை அடைவோம் பணிவாழ்வின் பணிவாய் குலமாய் இயேசு பதமிடைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இயேசு தமது பணி உணர்வுடன் தமது பொது பணியை 30 ஆண்டுகளுக்கு முன் துவங்கினார். இன்று நம்முடைய திருத்தொண்டர் கிறிஸ்டோபர் அலெக்ஸ் இயேசுவின் அன்பு சீடராக அருள் பொழிவு பெற அவருக்காக ஜெபிக்க நாம் அனைவரும் இங்கே குடுமியுள்ளோம். சென்னை சரீசி மாநிலம் அக்களிப்புடன் உங்கள் அனைவரையும் இத்திரு நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். ஆண்டவர் பெயரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது செங்கல்பட் ஆயர் பேரர் திரு நீதிநாதன் இறைவனின் ஆவியின் வல்லமையை நமது திருத்தொண்டர் அலெக்ஸுக்கு பகிர்ந்து கொண்டு அவரை திருநிலைப்படுத்த நம் மத்தியில் முகமலர்ச்சியுடன் வந்துள்ளார். சலேசியர்கள் மீது அவர் வைத்திருக்கும் பாசத்தையும் மரியாதையும் நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன். இந்நேரத்தில் நமது பாசமிகு ஆயரை சலேசிய குடும்பத்தின் சார்பாகவும் இங்குள்ள பங்கு தந்தை மற்றும் இப்பங்கு மக்களின் சார்பாகவும் நமது திருத்தொண்டரின் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சார்பாகவும் வரவேற்கின்றேன். திருத்தொண்டரின் பெற்றோர்கள் விசுவாசத்தின் வெளியடையாளமாக தங்களது மகனை கடவுள் பணிக்காக அன்போடும் தியாக உணர்வோடும் இறைப்பற்றோடும் சலீசி சபைக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். எங்களுடைய சலீசிய குழும கூட்டங்களில் உங்களுக்கு இறை அழைப்பு எப்படி வந்தது என்று கேட்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவரும் சொல்கின்ற வார்த்தை, எங்களுடைய பெற்றோர்களின் எடுத்துக்காட்டான முன்மாதிரியான ஆன்மீக வாழ்வு அதுதான் எங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே இந்நேரத்தில் நம்முடைய அன்பு பெற்றோர்களை ஆழ்ந்த நன்றி உணர்வோடும் மதிப்போடும் பாசத்தோடும் நாங்கள் இந்த திருச்சடங்கத்தில் உங்களை வரவேற்கின்றேன்.
நம்முடைய திருத்தொண்டர் அலெக்ஸ் கடவுளின் அழைப்பை ஏற்று ஆகட்டும் என்று மரியாள் சொன்னது போல் இன்று தியாக உணர்வுடன் தம்மை இக்காலகட்டத்தில் சோதனைகள் நிரம்பியுள்ள இவ்வுலகில் எனக்கு இயேசு போதும், அவரது பணியில் நான் மன நிறைவு காண்கின்றோம் என்ற வீர உணர்வுடன் முன் வந்திருக்கின்றார். இந்நேரத்தில் நம்முடைய திருத்தொண்டர் அலெக்ஸ் அவர்களையும் அன்போடும் பாசத்தோடும் நான் இத்திருநிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். டான் பாஸ்கோவுக்கு குறிப்பிட்ட நாளில் டான் பொரெல்லி சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன். இறை அழைத்தலானது அடிக்கடி உட்கொள்ளும் நற்கனை வெறுந்தாலும் மாதாந்திர தியானத்தாலுமே பாதுகாக்கப்பட்டு உயர்தரமாக்கப்படுகின்றது. நம்முடைய திருத்தொண்டரை உறுதிப்படுத்த ஜெபிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்நேரத்தில் வரவேற்க விரும்புகின்றேன். நாம் அனைவரும் மிக அன்போடும் பாசத்தோடும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இறைவனுடைய அருளை நாடி இறைவன் நம்முடைய திருத்தொண்டரை உறுதிப்படுத்த வேண்டும், திருநிலைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அவரும் மிக தயாரிப்புடன் இங்கே இத்தாலி நாட்டில் பெற்ற பயிற்சி, அதன் பிறகு அவர் இங்கு வந்து பெரம்பூரில் இப்பொழுது கொஞ்ச நாட்களாக பணி செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஆன்மீக வாழ்வு உயர வேண்டும். அவருடைய பணியால் நிறைய பேர் இறைவனுடைய அருள் பெற்று இந்த உலகில் அவர்கள் ஆன்மீக உணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் அனைவரும் இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். அவரை திருநிலைப்படுத்துவதற்காக இத்திருச்சடங்கில் பங்கெடுப்பதற்காக நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து நாம் இறைவனுடைய மன்னிப்பு பெற்று தூய உள்ளத்தோடு நாம் இத்திருப்பலியில் நுழைவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இவர் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சியளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயணம் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 7-12 முடிய. அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கனானியர், இந்தியர், எமோரியர், மெரிசியர், இவ்வியர், எபிசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ராயேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ராயேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கு நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். நான் கலங்கி நின்றேன், கலங்காதே என்றாய். நான் தயங்கி நின்றேன், ஏன் தயக்கம் என்றாய். நான் கலங்கி நின்றேன், கலங்காதே என்றாய். நான் தயங்கி நின்றேன், ஏன் தயக்கம் என்றாய். பாதையும் தெரியாது என்றேன், பாதையுமே நீ என்றாய். தகுதிகள் எனக்கில்லை என்றேன், உந்தன் ஆவியால் என்னை தொட்டுவிட்டாய். என்னை அனுப்பும் தெய்வமே, உம் மக்களின் விடுதலைக்காய். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 14-21 முடிய. என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில்
சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடமுண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அருஞ்செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்க மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்?
எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டியில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது குருத்துவ திருநிலைப்பாட்டு நிகழ்வு துவங்குகிறது. முதலாவதாக அழைப்பு. சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்பணி KM ஜோஸ் அடிகளார் குருத்துவ திருநிலைப்பாடு பெறவிருக்கும் திருத்தொண்டரை பெயர் சொல்லி அழைக்க இதோ வருகிறேன் என முழு மன விருப்பத்துடன் முன் வருகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்படுவர் முன் வருக. திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர். இதோ வருகிறேன். தேர்ந்தெடுக்க பெற்றவரை முன் கொணர்தல். மேதகு ஆயர் அந்தோனிசாமி நீதிநாதன் அவர்கள் குருத்துவ பணிக்காக திருத்தொண்டரின் தகுதியை ஆய்ந்தறிந்து குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்வார். அதன்பின் குருத்துவத்தின் மேன்மை பற்றியும் குருக்களின் பணிகள் மற்றும் கடமைகள் பற்றியும் மறையுரை ஆற்றுவார். பேரருள் தந்தையே, நம் சகோதர கிறிஸ்டபர் அலெக்சாண்டரை குருவாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திரு அவை தங்களை கேட்கொள்கிறது. இந்த பணிக்கு இவர் தகுதியுள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்துவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவருடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகிர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டரை குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொள்ளுகிறோம். அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சலேசிய குடும்பம் இன்றைக்கு பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய தந்தை தொன்போஸ்கோவை போல ஒரு ஏழை பங்காளனாய் அனாதைகளின் தந்தையாய் இருப்பதற்கு இன்றைக்கு ஒரு இளைஞன் புறப்படுகிறார் என்பதில் சலேசிய குடும்பம் பேருவகை கொள்ளுகின்றது. திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் அவர்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு அளவில்லா ஆனந்தம் கொள்ளுகின்றார்கள். ஏனெனில்
தாங்கள் பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி பொன்போல வளர்த்த தங்களுடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய பணியை செய்வதற்காக, தன்னுடைய ஊழியனாக தன்னை அர்ப்பணிப்பதற்காக இன்றைக்கு தங்களுடைய பிள்ளை அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் கிறிஸ்டபருடைய பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்ளுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாமும் திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் அவர்களுடைய பெற்றோர்களோடும் சலேசிய குடும்பத்தோடும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தாமே இவரை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தார். இவரை பெயர் சொல்லி அழைத்தார். இவருக்கு இன்றைக்கு அருள் பொழிவு செய்கின்றார். தன்னுடைய இறையாட்சி பணியை இவரோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைக்கு இந்த ஒரு அருமையான சூழலில் ஒரு விழா கோலம் கண்டிருக்கிற இந்த நிலையில் ஆர்வத்தோடு தன்னை அர்ப்பணிக்கின்ற திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் இறுதி வரை இந்த அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய குருத்துவ கடமைகளையும் பொறுப்புகளையும் அவர் நிறைவாக செய்திட வேண்டும். மக்கள் வாழ்கின்ற விதத்தில் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய சகோதரன் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் அவர்கள் அன்னை மரியாவுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு தன்னுடைய குருத்துவ பணியை, குருத்துவ வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இறை வார்த்தையை நான் வாழ்வாக்கப் போகின்றேன். நற்செய்தியை நான் வாழ்ந்து காட்டப் போகின்றேன். நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு நான் உயிர் கொடுக்கப் போகின்றேன் என்று இன்றைக்கு தன்னுடைய குருத்துவ பணியின், குருத்துவ வாழ்வின் தொடக்கத்தில் உறுதி பூண்டு நம்முடைய அன்பு சகோதரன் தன்னுடைய குருத்துவ வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை எப்படி நான் வாழ்வாக்குவேன், இறை வார்த்தையை எப்படி நான் வாழ்வாக்குவேன், இறைவன் என்ன சொல்லுகின்றார், எதை செய்ய வேண்டும் என்று என்னை அழைக்கின்றார் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக இரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 முடிய உள்ள இறைவாக்கியங்களை படிக்க கேட்டீர்கள். இந்த இறைவாக்கியங்கள் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன? இன்றைக்கு குருத்துவ பணி ஏற்கின்ற நம்முடைய தம்பி கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் அவர்கள் துன்பப்படுகிறவர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்காக அனுப்பப்படுகின்றார். துன்பப்படுகின்ற மக்களுடைய அழுகுரல் எனக்கு கேட்கின்றது. அவருடைய வேதனை குரலை நான் கேட்கின்றேன். அவருடைய கண்ணீரை நான் பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் கூறி நம்முடைய அன்பு சகோதரன் கிறிஸ்டபர் அவர்களை, நீ போ,
இந்த மக்களுடைய துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து கொண்டு வா என்று அனுப்புகின்றார். என்னுடைய மக்கள், இன்றைக்கு ஏராளமான மக்கள் அடிமை தலைகளிலே சிக்குண்டு தவித்து கிடக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களாக வாழ முடியவில்லை. மனித மாண்போடு அவர்களால் வாழ முடியவில்லை. ஆகவே கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர், என்னுடைய பெயரால் நீ போய் இந்த மக்களுக்கு வாழ்வு கொடு. இந்த மக்களை கட்டி போட்டிருக்கின்ற அடிமை தலைகளிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வா. அவர்கள் மனித மாண்போடு வாழ வழி செய் என்று ஆண்டவர் அவருக்கு கூறுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு சவால் நிறைந்த அழைத்தல். இன்றைய சமுதாயத்திற்கு, இன்றைய சமுதாய சூழலுக்கு மிகவும் அவசியமான ஒரு அழைத்தல். கண் திறந்து பார்க்கின்றோம், நம்மை சுற்றி எத்தனை ஏழைகள் கவலை தோய்ந்த முகங்களோடு, கண்ணீர் வடித்த முகங்களோடு எத்தனை சகோதர சகோதரிகள் நாம் அவர்களுக்கு கை தூக்கி உதவி செய்வோம், கரம் நீட்டி அவருடைய கண்ணீரை துடைப்போம் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். அவருடைய துன்பங்களிலிருந்து அவர்கள் எழுப்புகின்ற அந்த அபய குரல் இன்றைக்கு பல பேர் கேட்டும் கேளாமல் சென்று விடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மையில் ஃப்ராத்தெல்லி தூத்தி என்கிற ஒரு அற்புதமான மடலை எழுதியிருக்கிறார்கள். அந்த மடலிலே அவர் குறிப்பிடுவது இதுதான்: இன்றைக்கு நம் சமுதாயத்தில் காயம்பட்டு கிடக்கிற ஆயிரக்கணக்கான பேர், துன்பத்திலும் துயரத்திலும் துவண்டு கிடக்கிற பல்லாயிரக்கணக்கான பேர், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல சமாரியர்களாக உதவிட முன்வருவீர்களா என்று கேள்வி கேட்கின்றார். நல்ல சமாரியனாக உதவிட முன் வருவாயா கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் என்று திருத்தந்தை இன்றைக்கு அவரை கேட்கின்றார். மனிதர்கள் இரண்டு வகைதான் திருத்தந்தை சொல்லுகிறார். மனிதர்கள் இரண்டு வகை. ஒரு வகை துன்பப்படுகிறவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் காயம்பட்டு கிடப்பவர்களையும் பார்த்து ஓடோடி சென்று உதவி செய்கிறவர்கள், அது ஒரு வகை. இன்னொரு வகை துன்பப்படுகிறவனை கண்டும் வேதனையிலே தவிப்பவனை கண்டும் காணாமல் வேறு பக்கம் திரும்பி செல்வது, அது ஒரு வகை. இதில் எந்த வகை நீ இருக்க விரும்புகிறாய்? எந்த வகையில் நீ இருந்தாய் மக்களை வாழ வைக்க முடியும் என்று திருத்தந்தை நம் நெஞ்சை தொட்டு பதில் இருக்க கேட்கின்றார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, இது இன்றைக்கு நம்முடைய சகோதரர் கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு தரப்படுகிற சவால் நிறைந்த அழைத்தல். இதுதான் ஆண்டவர் இயேசுவை அவருடைய தலைவராகவும் அவருடைய இறைவனாகவும் அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் பின்பற்ற வேண்டிய பாதை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வை பார்க்கிறோம். அங்கே அவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தவர்களோடு கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. வசதி படைத்தவர்களோடு அவர் உறவாடவில்லை, உரையாடவில்லை. சமுதாயத்தின் கடைநிலையில் இருந்த மக்கள், சமுதாயத்தின் விளிம்புகளிலே தள்ளப்பட்டிருந்த மக்கள், சமுதாயத்தின் விளிம்புகளிலே நின்று எட்டி எட்டி பார்த்து கொண்டு ஏக்க பெருமூச்சு கொண்டு இன்றைக்கு நாம் வாழ்வோமா வீழ்வோமா என்று தவித்து கிடக்கிற மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து, இந்த மக்களை நான் வாழ வைப்பேன், இந்த மக்கள் மனித மாண்போடு வாழ ஒரு நல்ல ஆயனாக என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்விலே தன்னை அர்ப்பணித்தாரே, அந்த அர்ப்பணம்தான் இன்றைக்கு குருத்துவ வாழ்விலே நம்முடைய சகோதரரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தபடியாக திருத்தூதர் பவுல்
ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் 2வது வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அங்கே திருத்தூதர் பவுல் இப்படி சொல்லுகிறார்: தூய பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. இதை நீங்கள் தேர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாசகம், என்னுடைய குருத்துவ பணி என்ன? பிற இனத்து மக்களுக்கு என்னுடைய பணி நான் அர்ப்பணிக்கப் போகின்றேன். ஆண்டவருடைய நற்செய்தியை நான் அவர்களுக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன். பிற இனத்து மக்கள், யூதர் அல்லாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு இடைவெளி செயற்கையாக உருவாக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, சமுதாயத்தில் மேல் மட்டத்தில் வாழ தகுதியில்லாத மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய எல்லையில்லாத அன்பையும் நான் இந்த மக்களுக்கு நான் பறைசாற்றப் போகின்றேன் என்று, அதுதான் என்னுடைய குருத்துவ பணி என்று பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். எனவே என் அன்புக்குரிய சகோதரன் கிறிஸ்டபர், துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்காக, அவருடைய நல்வாழ்விற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டேன். அதே வேளையில் இந்த சமுதாயத்தில் பல்வேறு காரணங்களுக்காக ஒதுக்கப்படுகிற மக்கள், ஓரங்கட்டப்படுகிற மக்கள், மனிதர்களாக வாழ தகுதியற்றவர்கள் என்று கருதப்படுகிற மக்கள், இவர்களுக்காகவும் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்பது இன்றைக்கு ஆண்டவருடைய அழைத்தல். இன்றைய நற்செய்தி கூட ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்காகவும் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பு தருவதாக ஒரு சில விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். யூத திருமணங்கள், திருமண கொண்டாட்டங்கள் ஏறத்தாழ ஒரு வார காலத்திற்கு இருக்குமாம். அப்படி அந்த ஒரு வார கொண்டாட்டங்களிலே நிறைய விருந்து, நிறைய திராட்சை ரசம் அவர்களுக்கு பரிமாறப்படும். இப்படி இந்த விருந்துகளில் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நமக்கு மிகவும் நெருக்கமான அல்லது நமக்கு மிகவும் முக்கியமான அழைப்பாளர்கள், இவர்களெல்லாம் முதலிலே அவர்கள் உண்டு விடுவார்கள். ஆகவே ரசம் தீர்ந்து விட்டது, இவர்களுக்கு ரசம் இல்லை என்று அன்னை மரியாள் சொன்னபோது, யாருக்கு ரசம் இல்லை? யார் உண்ண வரும்போது ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். சொந்த பந்தங்கள், முக்கியமான விருந்தாளிகள் எல்லாம் உண்டு விட்டார்கள். இப்போ மீதி இருப்பது ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள். இன்றைக்கு ஒரு நாளாவது நமக்கு நல்ல உணவு கிடைக்குமா? இன்றைக்கு ஒரு நாளாவது நமக்கு திராட்சை ரசம் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு வருகிறவர்கள், அவர்களுக்குத்தான் ரசம் தீர்ந்து விட்டது. ஆகவே பெரியவர்களெல்லாம் முதலிலேயே விருந்திலே கலந்து கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஏழை எளிய மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல உணவு, திராட்சை ரசம் சாப்பிட வேண்டும் என்று ஏங்கி தவித்து வருகிற இந்த ஏழை மக்களுக்கு இல்லையே என்கிற ஒரு ஏக்கம், ஒரு அக்கறை தான் அன்னை மரியாவுக்கு. ஆகவேதான் ஆண்டவரிடத்திலே சென்று அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு எல்லோரும் குடித்த ரசத்தை விட மிக அற்புதமான ரசத்தை
இந்த ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுத்தார் என்று ஒரு சில விவிலிய அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரன் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர், ஆகவே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பணியை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இது ஏழைகளுக்காக உங்களுடைய வாழ்வு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக உங்களுடைய பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. வாழ்விழந்து போனவர்களுக்காக உங்களுடைய வாழ்வு அர்ப்பணிக்கப்படுகிறது. உங்களுடைய தந்தை டொன் போஸ்கோவை போல இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல், வசதி இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தந்தையாக, தலைவனாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் வாழ வைக்கின்ற பணியை உங்களுடைய குருத்துவ வாழ்வின் மையமாக கொண்டு செயல்பட வேண்டுமென்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வின் மையமாய் இருந்திட வேண்டும். Christ must become the center of your life. If Christ is not the center of your life, then your life as a priest is totally meaningless, is absolutely irrelevant. இதைத்தான் அன்பு தம்பி கிறிஸ்டபர் நீங்கள் மனத்திலே கொண்டு ஆண்டவரோடு இணைந்திருங்கள். திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருப்பது போல நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருடைய சக்தியை பெற்று அவரைப் போலவே நீங்கள் மக்களுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் இயேசு தந்தையோடு இரண்டர கலந்திருந்ததனால்தான் அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடிந்தது. அதை போலவே நீங்களும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். அன்னை மரியாவிடத்தில் பிள்ளைக்குரிய பாசத்தை வையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குருத்துவ வாழ்வு அர்த்தமுள்ளதாய் அமையும், வாழ்வளிப்பதாய் அமையும். குருத்துவ பணிக்கான விருப்பத்தை கேட்டறிதல். குருத்துவத்தின் முக்கிய பணிகளை செய்வதற்கு நம் திருத்தொண்டர் கொண்டிருக்கும் விருப்பத்தினையும் உறுதியையும் ஆயர் அவர்கள் இப்பொழுது கேட்டறிவார். அன்புமிக்க திருத்தொண்டர் கிறிஸ்டபர் அலெக்சாண்டர், நீங்கள் குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்படும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீர் குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மேய்ப்பதில் ஆயர்களுக்கு மெய்யான துணைவராய் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு இணங்கி இடையராது உம் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திருவருட்சாதனங்களை திருச்சபையின் மரபு முறைக்கு ஏற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் வாக்குறுதி. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று இறை தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்த இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி திருத்தொண்டர் அவர்கள் தனது ஆயருக்கும் சபை பிரதிநிதிகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதன் அடையாளமாக
ஆயரின் கரங்களில் தம் கரங்களை ஒன்றாக சேர்த்து தனது கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவார். நம்முடைய சபையின் மாநில தலைவருக்கும் நீர் பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மில் தொடங்கிய கடவுள் அது நிறைவுறச் செய்வாராக. இறையருள் இறைஞ்சுதல். இறை பணியை செய்வதற்கு தனது ஆற்றல் போதாது என்பதையும் தனது இயலாமையை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக திருத்தொண்டர் பீடத்தின் முன் முகம் குப்புற விழுந்து புனிதர்களின் துணையை நாடி இறையருளை இறைஞ்சுவார். நாமும் அவரோடு சேர்ந்து இறையாசிர் நமது திருத்தொண்டர் மீது இறங்கி இவரின் குருத்துவ வாழ்வு வளம் பெற ஜெபிக்குமாறு ஆயர் நம்மை அழைக்க நாமும் அவருக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொண்டுள்ள இந்த ஊழியர் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். திருத்தொண்டர் பீடத்தின் முன் முகம் குப்புற விழுந்து மன்றாடுவார். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். புனிதர்கள் மன்றாட்டு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே இறைவனின் தாயே, புனித மிக்கேலே, இறைவனின் புனித தூதர்களே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித சூசையப்பரே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித அந்திரேயாவே, புனித அருளப்பரே, புனித மதலேன் மரியம்மாளே, புனித ஸ்தேபானே, புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, புனித லாரன்சுவே, புனித பெர்பெத்துவா பெலிசித்துவே, புனித அஞ்சே சம்மாளே, புனித கிரகோரியாரே, புனித அகஸ்தினாரே, புனித அத்னாசியாரே, புனித பசிலியாரே, புனித மார்த்தினாரே, புனித பிரான்சிஸுக்குவே டோமினிக்குவே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, புனித வியானி மரிய ஜானே,
கொள்ளும். புனித சியன்னா கத்ரின் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அபிலா தெரேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித டொமினிக் சாவியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய மசரெல்லோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அலோசியஸ் வெர்சிலியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கலிஸ்துஸ் கரவெரியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதயரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மடுடல் ஏற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள கடவுளின் திருமகனாகி இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எம் இறைவா, எம் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உம் ஊழியர் இவரை நீர் அர்ச்சிக்குமாறு இரக்கம் மிகுந்த உம் திருமுன் அழைத்து வந்துள்ளோம். இவர் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறும் கொடைகளை எந்நாளும் இவர் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தல். இத்திருச்சடங்கின் மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். திருத்தொண்டர் திருநிலைப்படுத்தப்படவும் புனிதரால் நிரப்பப்படவும் உன்னத ஆவியாரின் வரங்களை இவர் பெற்று இவரின் குருத்துவ வாழ்வு வளம் பெற ஆயர் அவர்கள் இவரின் தலை மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக ஜெபிப்பார். அவரை தொடர்ந்து மற்ற குருக்களும் திருத்தொண்டர் மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக ஜெபிப்பர். அப்போது நாம் அனைவரும் தூய ஆவியாரின் பாடல் பாடி அவரின் துணையை நாடுவோம். அனைவரும் அமர்வோம்.
தந்தாய். இயேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய். எமை முழுதும் அருட்கொடையால் நிதமாட்கொண்டாய். இயேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய். எமை முழுதும் அருட்கொடையால் நிதமாட்கொண்டாய். அனைவரும் எழுந்து நிற்போம். அர்ச்சிப்பு ஜெபம். தூய ஆவியாரின் வல்லமையையும் அருளும் திருத்தொண்டர் மீது இறங்கி அர்ச்சிக்கவும் இவரை குருவாக திருநிலைப்படுத்தவும் வேண்டி அவர்கள் ஜெபிக்க நாமும் இந்த முக்கியமான திருச்சடங்கில் பக்தியுடன் பங்கேற்று ஜெபத்தின் இறுதியில் ஆமேன் என்று சொல்லி இறைவனை போற்றுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக எழுந்தருளி வாரும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருள் கொடைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. கிறித்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியாரின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருளடையாளங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணி நிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளராக பயன்படுத்தி மோசே மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக முது திருமகனையே உலகுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூய ஆவியார் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்கச் செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வலுக்குறைந்த எமக்கும் இத்தகைய உதவியாளரை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகின்றார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உமடியாராகிய இவருக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர் பெற்றுக்கொள்வாராக. தன் சிறந்த வாழ்வால் மக்களின் நன்னடத்துக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வாராக. இறைவா, இவரும் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளராய் இருப்பாராக. இவரின் போதனையின் வழியாக தூய ஆவியாரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடையெல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறை பலன் தருவதாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும் உமது திருப்பீடத்திலிருந்து திரு உணவு உண்டு ஊட்டம் பெறவும் பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும் பிணியாளர்கள் வலு பெறவும் இவர் எம்மோடு சேர்ந்து
உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்கப் பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். குருத்துவ திருவுடை அணிவித்தல். இப்பொழுது திருவழிபாட்டுக்குரிய திருவுடையை புதிய குரு அணிந்து கொள்கிறார். கிறிஸ்துவின் தூதுவராகவும் இறை மக்களின் பணியாளராகவும் இவர் விளங்குவதன் அடையாளமாக இவ்வுடை விளங்குகின்றது. அருள் பொழிவு பெற்றிருக்கும் நம் புதிய குருவின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்கின்றோம் என்பதன் அடையாளமாக அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். திருத்தைலத்தால் கைகளை அர்ச்சித்தல். புதிய குருவின் கரங்கள் திருத்தைலத்தால் அர்ச்சிக்கப்படுகின்றது. இறைவனால் புனிதப்படுத்தப்பட்ட நம் புதிய குரு இறை மக்களை புனிதப்படுத்த அவர் கரங்களை ஆயர் அவர்கள் புனித தைலத்தால் அர்ச்சிப்பு செய்கிறார். தூய ஆவியாராலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. திருப்பலி பொருட்கள் காணிக்கையாக கொண்டு வருதல். திருப்பலியின் பொழுது இறைவனின் திருவுடலையும் இரத்தத்தையும் தாங்கும் திருப்பலி பாத்திரங்களை ஆயர் அவர்கள் புதிய குருவுக்கு வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து ஆயர் புதிய குருவுக்கு சமாதான முத்தமளித்து மகிழ்ச்சியை தெரிவித்து குருக்கள் குழுவில் சேர்த்து கொள்கிறார். அவரை தொடர்ந்து சலேசிய மாநில தலைவர் அவர்கள் சமாதான முத்தமளிப்பார். மற்ற குருக்கள் திருப்பலி முடிந்த பிறகு தெரிவிப்பார்கள். அருட்தந்தை கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குமாறு இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்து இருக்கும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்செலவின் மறைபொருளுக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்.
காணிக்கை பவனி. காணிக்கை பொருட்களை பவனியாக எடுத்து பீடம் நோக்கி வர புதிய குரு அவருடைய பெற்றோர், உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார். நண்பர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவாவும் அருள் பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே. அதனாலும் அடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியில் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனான் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியிடுவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், இன்று திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை கிறிஸ்டபர் அலெக்ஸ் மற்றும் திருநிலையில் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ள வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வா வா. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உம் அருள் பணியாளர்களுக்கும் உம் அடியார்கள் அனைவருக்கும் புதுவாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இப்பொழுது ஆயர் அவர்கள் தமது சிறப்பு ஆசிரை வழங்குவார். அதைத் தொடர்ந்து புதிய குரு புனிதப்படுத்தப்பட்ட தனது திருக்கரத்தால் இத்திருக்கூட்டத்திற்கு தனது முதல் ஆசிரை வழங்குவார். நாம் அனைவரும் தலை வணங்கி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திரு அவை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தனது அருளால் தொடர்ந்து உம்மை காத்தருள்வாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சியாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளராகவும் உம்மை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளராக உம்மை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பிள்ளைகளாய் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். புதிய குருவின் நன்றியுரை. இப்பொழுது தனது உள்ளத்திலிருந்து இந்த நிலைக்கு உயர்த்தப்பட உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றிகளை கூற புதிய குரு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள். இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்காக இங்கு வந்து என்னுடைய இந்த குருத்துவ விழாவில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற மரியா அன்னையின் வார்த்தைக்கிணங்க என்னை தனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நல் ஊழியனாக தேர்ந்தெடுத்து இந்நாள் வரை என்னை பாதுகாத்து வளர்த்து இன்று குருத்துவ அருட்பொழிவின் வழியாக என்னை அவரின் ஆவியால் நிரப்பி திடப்படுத்திய என் ஆயனாம் இறைவனுக்கு நன்றிகள் பல. இறைவனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தாயாக ஆற்றலும் அருளும் அன்பும் தந்து எனக்கு அனைத்துமாய் நின்று கரம் பிடித்து வழி நடத்தி வரும் எம் தாய் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கும் இளையோரின் விண்ணக வழிகாட்டியாக என் சபை நிறுவனரான எம் தலைவராக எம் அண்ணலாக விளங்கும் அனாதைகளின் தந்தை தொன்போஸ்கோவிற்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள். சீரிய சிந்தனையினாலும் ஆற்றல் மிகு செயலாலும் ஏழைகளின் பங்காளனாய் இறை குழுமத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் செங்கல்பட்டு ஆயர் மேதகு அந்தோணிசாமி நீதிநாதன் அவர்கள் இந்நாளிலே இங்கு வருகை தந்தும் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி கொண்டாட்டத்தை தலைமையேற்று வழி நடத்தியும் இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு பெற்று தந்தமைக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள் பல. இறை விசுவாசத்தின் நம்பிக்கையாளர்களாக
தங்களை முன்னிறுத்தி என்னையும் அதே விசுவாசத்தில் பாதுகாத்து வளர்த்து இன்று வரை தங்களது ஜெபத்தால் என் இறை பயணத்தில் துணை நிற்கும் என் பெற்றோர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள். என் இறை பயணத்தில் அன்பான அரவணைப்பாலும் ஞானம் நிறைந்த வழிகாட்டுதலாலும் எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் என் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகள் பல. தங்களுடைய இனிமையான அணுகுமுறையால் டொன்போஸ்கோவின் படிப்பினைகளை எனக்கு கற்றுத்தந்து அவர் வழி வாழ்ந்திட என்னை சலேசிய குருவாக இந்நிலைக்கு உயர்த்திய இந்நாள் சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை KM ஜோஸ் அடிகளார் அவர்களுக்கும், முன்னாள் சென்னை சலேசிய மாநில தலைவர்கள் அருட்தந்தை பெல்லாமின் பெர்னாண்டோ, அருட்தந்தை ஸ்டனிஸ்லாஸ் சுவாமிக்கண்ணு, அருட்தந்தை ஜெயபாலன் ரஃபேல் அவர்களுக்கும் மற்றும் இந்நாள் சென்னை சலேசிய மாநில உதவி தலைவர் அருட்தந்தை டொன்போஸ்கோ மற்றும் முன்னாள் சென்னை சலேசிய மாநில தலைவர்களுக்கும், பொருளாளர் தந்தை வசந்த், இந்நாள் வசந்த் அவர்களுக்கும், முன்னாள் பொருளாளர் தந்தையர்களுக்கும் மற்றும் ஆலோசனை குழு தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் என் நன்றியினை பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். 16 ஆண்டுகளாய் தங்களையே தியாகம் செய்து என்னை செதுக்குவதில் பெரும் பங்கு வகித்த அனைத்து சலேசியர்களுக்கும், குருமட அதிபர் தந்தையர்களுக்கும், ஆன்மீக வழிகாட்டி தந்தையாருக்கும், இதர பேராசிரியர் தந்தையர்களுக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் பல. எம் குருத்துவ விழாவிற்கு அர்த்தம் சேர்க்கும் இந்நிகழ்வு அழகாய் அமைந்திட இவ்வாலயத்தில் இனிதே நிறைவேற அனைத்து உதவிகளையும் இன்முகத்துடன் நல்கிய பங்கு தந்தை அருட்பணி ஷைலாக் ஸ்டீஃபன் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தையர்கள் அருட்பணி அற்புதம் மற்றும் அருட்பணி பீட்டர் மற்றும் இதர பணியாளர் அனைவருக்கும் அன்பினில் மலர்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் தெய்வீக அருள் நிறைந்திட சிறப்பான வகையில் பாடல்களை பாடிய பாடகர்களுக்கும் இசைக்கருவிகளை மீட்டிய கலைஞர்களுக்கும் எம் அனைவரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு இனிதே நிகழ்ந்திட பல வழிகளில் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சிறப்பாக இக்குருத்துவ விழாவினை நேரலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தீபிகா குழுவினருக்கும், பீட அலங்காரிப்புக்கு உதவிய அருட் சகோதரிகளுக்கும், திருத்தொண்டர்களுக்கும், வேதியர், இங்கு குழுமியுள்ள இறைமக்கள் அனைவருக்கும், இன்னும் யாரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நேரலையை இத்தாலியில் உள்ளவர்களும் பார்த்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு ஒரு சிறிய நன்றியினை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். Carissimi giovani confratelli salesiani e gli amici dell'Ispettoria di Piemonte, Italia, senza di voi io non sarei così come adesso mi state vedendo. Ringrazio specialmente la comunità di Alessandria, la comunità di Casale Monferrato, la comunità di Rivoli e la Crocetta. Ringrazio il nostro ex ispettore Don Enrico Stassi e tutti i suoi consigli. Vi ringrazio con tutto il mio cuore per tutto quello che avete fatto per me e per la mia crescita questi ultimi 6 anni. È stato un piacere conoscervi, a passare questi ultimi 6 anni con voi e in mezzo a voi. Vi ringrazio per la vostra accoglienza, pazienza e l'amore che mi avete fatto sentire attraverso la vostra preghiera, correzione fraterna, amicizia e molto altro. Mi sono sentito veramente a casa e uno di voi. Io non posso prolungare il mio ringraziamento a voi, quindi come vedete sono diventato prete salesiano. Vi chiedo, ricordatemi nella vostra preghiera. Io ricorderò tutti voi nella mia preghiera. Così il Signore farà tutto quello che di qui ha bisogno per il suo popolo attraverso me. Grazie mille, grazie di cuore, grazie di tutto. என் நன்றியினையும் என் குடும்பத்தாரின் நன்றியினையும் தெரிவிக்கும் வகையில்
நம் ஆயர் தந்தை அவர்களுக்கு என்னுடைய தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி ஒரு நினைவு பரிசினை வழங்குவார். நம்முடைய சலேசிய மாநில தலைவர் KM ஜோஸ் அவர்களுக்கு என் தாய் பொன்னாடை அணிவித்து ஒரு நினைவு பரிசினை வழங்குவார். அருட்தந்தை மரி அந்தோனி அவர்களுக்கு என் தம்பி ஜோசப் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினையும் வழங்குவார். மற்றும் இங்கு உள்ள பங்கு தந்தையர்கள் குருக்களுக்கு என்னுடைய நண்பர்கள் அனைவரும் நினைவு பரிசினை வழங்குவார்கள். இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுத்து தந்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஷைலாக் ஸ்டீஃபன் அவர்களுக்கு நான் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறேன். அடுத்தபடியாக சென்னை சலேசிய மாநிலத்தின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை KM ஜோஸ் அடிகளார் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். நம்முடைய பாசம் நிறைந்த ஆயர் அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இன்று இறைவனுடைய ஆசிரை நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். ஆகவே இந்நேரத்தில் சென்னை சலேசிய மாநிலத்தின் பேரில் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறை மாவட்டத்தில் நாங்கள் பவுஞ்சூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் இந்த 2 இடங்களில் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அன்பும் ஆதரவும் நாங்கள் நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்நேரத்தில் அவருடைய உறுதுணையான அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் மிக்க நன்றி. ஆகவே இந்நேரத்தில் அவருக்கு ஒரு சின்ன கதிராடையை போற்றி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்நேரத்தில் இந்த அருமையான ஒரு நிகழ்வு எங்கே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த போது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அங்கே பணியாற்றுகின்ற பங்கு தந்தை ஃபாதர் ஷைலாக் மிக அன்போடும் பாசத்தோடும் எங்களை வரவேற்றார்கள். தாராளமாக வாங்க, இந்த நிகழ்வை அருட்பொழிவை நாங்கள் நடத்தி கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் என்ற உணர்வோடு அவருடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்நேரத்தில் எங்களுடைய சென்னை சலேசிய மாநிலத்தின் பேரில் பங்கு தந்தைக்கு எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். அவருக்கு இங்கே நிறைய ஆதரவு இருக்கிறது என்று தெரிய வருகின்றது. ஏனென்றால் பாடகர் குழு அவருடைய பெயரை கேட்டதும் அதிகமாக சத்தம் போட்டு அவர்கள் கைதட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அளவிற்கு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் அனுபவிக்கின்ற இந்த தந்தைக்கு நாங்கள் எங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்றோம். அத்தோடு ஃபாதர் கிறிஸ்டபர் அலெக்ஸ் ஒருவர் படித்து கொண்டிருந்த சக குரு மாணவர் அருட்தந்தை ஸ்டைலோ அவரும் இன்று இங்கே வந்திருக்கின்றார். அவர் ஜூலை மாதம் 4ஆம் தேதி துரின் நகரிலேயே அவர் அருட்பொழிவு பெற்றார், குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அவரை நாங்கள் அன்று வாழ்த்த முடியவில்லை. இன்று அவர் நம்மோடு இங்கே இருக்கின்றார். அவரை நம்முடைய சென்னை சலேசிய மாநிலத்தின் பேரில் அவரை வாழ்த்தி அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியையும், அது மட்டுமல்லாமல் அவரை எங்களுடைய சலேசிய குடும்பத்திற்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இப்போ எங்களுக்கு 2 குருக்கள் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. புதிய குருக்கள் 2 பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். ஆகவே கடவுளுக்கு நன்றி, மரியன்னைக்கு நன்றி. அவர்கள் சிறந்த இறைவனுடைய பணி செய்ய அவர்களை வாழ்த்துகின்றோம், இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம்.